தம்பி கிருத்திக்கு சொல்லுங்க அண்ணனுக்கு வேலை இருக்கு, வெளில போயிட்டு வந்துடுறேன். கடையை பொறுப்பா பாத்துக்க சரியா? இந்த செல்ல நோண்ட வேலை வச்சுக்காத, வியாபாரத்தை பாரு சரியா? செல்ல நான் இங்க வச்சுட்டு போறேன் சரியா? கடையை பாத்துக்க, போயிட்டு வந்துடுறேன். அண்ணா வெளில போயிட்டாரு, ஒரு 1/2 மணி நேரம் நம்ம டைம் தான். சரி தலைவன் ஃப்ரீ ஃபயரை போடும். தம்பி மாவு பாக்கெட் இருக்கா? இல்லக்கா. பா என்ன பார்த்து பதில் சொல்லுப்பா, போனே நோண்டிட்டு இருக்க. இல்லக்கா இல்லக்கா. சரி இது கடையும் வேணாம் ஒண்ணும் வேணாம், போறப்பா. தண்ணி பாட்டில் எடுத்து கொடுப்பா. இல்லையா தண்ணி எவ்வளோப்பா? இந்த வயசுல இப்படி போன் பண்ற? சரி ரைட்டு, உனக்கு இரு, உனக்கு போன் அடிச்சாதான் சரி வரும். ஹலோ ஹலோ இந்த மாதிரி பையன்கிட்ட பொருள் எல்லாத்தையும் கேட்டேன். எது கேட்டாலும் இல்ல இல்லன்றான். பார்த்து வச்சுட்டு இல்லை அன்னைக்கிறப்ப 4 கஸ்டமர் கேட்டுருக்காங்க. பையன் அந்த ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டே இருக்கான், மற்றபடி பொருள் எடுத்து தர மாதிரி தெரியல. படிச்சு கூட சொல்லிட்டு தான் இருந்தேன். சரிப்பா நான் பாக்குறேன். சரிண்ணா சரிண்ணா. 1 hour later. இன்னும் ஒரு ஆளையும் காணும் கடையில. எங்க தலைவர் எங்க உட்கார்ந்து இருக்காரா? தம்பி அந்த காய்கறி எடுத்து கொடுப்பா. காய்கறி இல்லையா? ஆமாண்ணா. இந்த பவுண்டா எடுப்பா. ஆனா ஜூஸ்லாம் இல்லண்ணா. ஜூஸ் எல்லாம் இல்லையா? இங்க நிமிந்து பாரு. அண்ணா எப்படா நீங்க? அது சும்மா அந்த கடையை பாத்துக்கறானே இவ்வளவு ஜாமான்லாம் வச்சு விட்டுட்டு போனா நீ செல்லணும். இந்த கதை எதுக்கு எடுதுன்னா, முழுக்க முழுக்க இந்த பசங்க செல்லுலயே முழுகி போறாங்க. நம்ம என்ன சொல்றோனோ, அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ காதுலயே வாங்குறது கிடையாது. அதனால முழுக்க முழுக்க இந்த செல்லு பசங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க தான் கெட்டு போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த பசங்களுக்கு செல்லுல இருந்து அவாய்ட் பண்ணுங்க. நிறைய புக்ஸ் கொடுங்க, நிறைய வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லி வளங்க. மெயினா இந்த வீடியோ எடுத்தது காரணமே மெயினா இதான். இதுக்கு முழுக்க முழுக்க இந்த கதையை பாத்தீங்கன்னா நம்ம கிருத்திக் தான். இந்த கிருத்திக் தான் அதனாலதான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி.